எல்லாரும் தெறி படம் பார்த்துருப்பீங்க. தெறி படத்துல வந்து பிரிட்ஜுக்கு அடியே ஒருத்தன அடிச்சு தொங்க விட்டுருப்பாரு விஜய் சார். ஸோ அந்த படத்த பார்க்கும்போது அந்த சீனெல்லாம் வந்து இமேஜினேஷன் பண்ணுவோம். அப்போ பண்ணும்போது இப்படியெல்லாம் நடக்குமா? இப்படியெல்லாம் வந்து ஒருத்தன பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்கும். அதே மாரி ரியலா ஒரு சம்பவம் நடந்திருக்குது நம்ம தமிழ்நாட்டுல. இத யார் பண்ணாங்க தெரியுமா? திமுக ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரோட பினாமி. அவருக்கு இருக்கிற பினாமி. அதான் அந்த பினாமியோட கையாளுங்க 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு சம்பள அவன் அந்த பையனுக்கு சம்பள பாக்கி இருந்திருக்குது. சம்பள பாக்கி தரேன்டான்னு சொல்லி ஒரு பையன் கூட்டிட்டு போயிருக்கான். அதுக்கு அடுத்த நாள் வரல. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நைட்டு பையன் வரலைன்ட்டு. அடுத்த நாள் வந்து பக்கத்து ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆத்து பகுதியில வந்து பையன் வந்து கண்டெடுக்குறாங்க. எப்படி எடுத்தாங்க தெரியுமா? நாக்கு துண்டிக்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெஞ்சில ட்ரில் மிஷின் தெரியுங்களா? ஓட்ட போடுவோம்ல, செவுத்தியெல்லாம் ஓட்ட போடுவோம்ல. அந்த மிஷின வச்சு ஓட்ட போட்டுருக்காங்க. பிறப்புறுப்பு எப்படி? ஒரு ஆணோட பிறப்புறுப்ப அறுத்தெறிஞ்சிருக்கானுங்க. அப்புறம் நெஞ்சு மேலேயும் கல்லு தூக்கி போட்டுருக்கானுங்க. தலை மேலேயும் கல்லு தூக்கி போட்டு எவ்வளோ சித்திரவதை பண்ண முடியுமோ. அப்புறம் சைலன்சர் வண்டியில இருக்கும் பார்த்தீங்களா சைலன்சர், அத எடுத்து சூடு வச்சிருக்கானுங்க எல்லா பக்கத்துலயும். ஒருத்தனை எப்படி சித்திரவதைப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் சித்திரவதைப்படுத்தி கொன்றுக்கானுங்க. இத பத்தி நியூஸ் சேனல்ல பெருசா பேசுனாங்களான்னு கேட்டா, பேசல. எதுலயும் பெருசா பேசல. எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல நியூஸ் சேனலோட ஆதிக்கம் இருக்குன்னு தெரியுதா? எதையெல்லாம் பேசணும், எதையெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு ஒரு வரைமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த வரைமுறையில வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட அதாவது இவங்களோட பார்வையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த விஜய், விஜய், விஜய் இதுதான் இந்த வியூஸ்க்கும், டிஆர்பிக்கும் அலையிறது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க போல. நீங்க விஜயை பத்தி மட்டும் பேசணும், விஜயை பத்தி மட்டும் வீடியோ போடணும், ஆளுங்கர கட்சியை பத்தி வீடியோ நல்லதா போடணும், எந்த ஒரு கெட்ட நியூஸும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. தப்பே எங்கேயும் நடக்கல. இந்த ஆட்சியில் இந்த ஒரு 5 வருஷம் ஆகப்போதில்ல, இன்னும் 2 மாசத்துல எலெக்ஷன் வேறு. எந்த ஒரு தப்பும் நடக்கல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சன் டிவி காரனாக இருக்கட்டும், இந்த பாலிமர் காரனாக இருக்கட்டும், வேற லெவல் ஹேட்ஸ் ஆஃப் எல்லாத்துக்கும் ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். எந்த அளவுக்கு கேவலமாக இறங்கி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமாக பண்ணுறாங்க. அதை கூட ஒரு நியூஸாக போட முடியல நம்ம இந்த மீடியாக்கள்னால. அந்த பையன் என்ன தப்பு பண்ணான்னு இங்கே யாருக்கும் தெரியாது. அந்த குடும்பத்தை கொலவெறி மிரட்டியிருக்கானுங்க. நினச்சி பாருங்களேன், பையன் செத்துட்டான், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கொண்டு ஓடுவேன், குடும்பமே இருக்காது, எல்லாத்தையும் கொண்டுருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டு போயிருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க பரப்புரையும் தேர்தலையும் தான் உற்று நோக்கிட்டு இருக்காங்க. இதில் வேற புதுசாக அந்த காமெடிகான் ஜூலி அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து டிவிகே பசங்களும் என்டிகே பசங்க எல்லாரும் சேர்ந்து. ஸோ ஃபஸ்ட்டு நாட்டில் நடக்கிற பிரச்சனையை பேசுங்க. சும்மா தற்குறிங்க மாதிரி கண்டதை எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் அறிவு இருக்குல்ல, இதை பற்றி பேசுங்கடா. நாளைக்கு நமக்கு கம்பல்சரி எங்கேயோ இருக்கிறவங்க ஒருத்தவங்க நடக்குதுன்னு நினச்சிட்டு அசால்ட்டாக விட்டிங்கன்னா நாளைக்கு நமக்கு நடக்கும்போது தெரியும். ஓகே, இது சொல்கிறது வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு உங்களுக்குலாம். இருந்தாலும் வந்து இதை பேசாமல் விட்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண வந்தேன். சரி, ஓகே, இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் எப்பவும் போல கழுவி ஊற்றிட்டு போயிருங்க. அப்படியே நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.